வணக்கம். பேங்க் நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் 8:39 ஜூன் 30, 2026. அதாவது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு உண்டான யுக்திகள். இதில் என்னென்னா, நேற்று எதிர்பார்க்கப்பட்ட நிலைகள் எப்படின்னா 59,133க்கும் 58,095க்கும் இடையில் வர்த்தகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இது 58,095 இன்ட்ராடே பேசிஸில் பிரேக் பண்ணிச்சு. அதனால் இன்ட்ராடே பேனிக் இருக்கலாம், இன்ட்ராடே அளவில் இறக்கம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இப்போ என்ன நிலைகள் என்று பார்த்துவிடும். இப்போ நேற்றைய க்ளோசிங் 58,148. இப்போ இறங்கினால் கீழே 58,065, 57,517. இது டிமாண்ட் ஜோன் என்று கருதப்படுகிறது. இதை தொட்டால் எங்கு வேண்டுமானாலும் ரீபவுண்ட் ஆகலாம். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எங்கு வேண்டுமானாலும் பை செய்வார்கள். ஆனால் இதை உடைக்கக்கூடாது. சரி, இப்போ ஏற ஆரம்பித்தால் எந்த அளவுகள் வரை செல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,694, 58,779. இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்று கருதப்படுகிறது. இதை தொட்டவுடன் கீழே இறக்க வாய்ப்பு. இப்போ நம்ம சப்ளை ஜோனை பார்த்துட்டோம், டிமாண்ட் ஜோனை பார்த்துட்டோம், சப்ளை ஜோனை பார்த்துட்டோம். இப்போ டிமாண்ட் ஜோனை உடைத்தால் என்ன ஆகுது? இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இதை உடைக்காது என்று கருதுகிறார்கள். இதை உடைத்தால் சரிவு 56,889 வரை வர வாய்ப்புண்டு. அதே சமயம் இந்த நிலைகள் கிடைத்தால் 56,889க்கும் 56,259க்கும் இடையில் ஸ்ட்ராங்காக ரீபவுண்டாக வாய்ப்பு இருக்கிறது. இதை உடைக்கக்கூடாது. சரி, இப்போ மேலே இதை கடந்தால் என்ன ஆகுது? அதாவது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன கருதுகிறாங்கன்னா, இதை கடக்காது என்று நினைக்கிறார்கள். கடந்தால் ஏற்றம் 59,409 வரை இருக்கலாம். இந்த நிலைகள் கிடைத்தால் இன்ட்ராடே செல்லர்ஸ் ஷார்ட் அடிப்பார்கள். அதே சமயம் இதை 60,037 என்ற நிலையை கடக்கக்கூடாது. இதுதான் நிலைகள். எதற்கு தகுந்தாப்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். இது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கான யுக்தி. இப்போ செகண்ட் பார்ட்டில் டெலிவரி ட்ரேடர்ஸ்க்கான யுக்திகளை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். பேங்க் நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு இதை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் 30, 2026. இது டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு உண்டானது. முதல் பகுதி இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு. வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் 8:52, காலை 8:52, ஜூன் 30, 2026. இப்போ என்னென்னா, டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் கடந்த வியாழக்கிழமை க்ளோசிங்கில், வெள்ளிக்கிழமை லீவு, அதுலேருந்து எதிர்பார்க்கப்பட்ட இது அப் ட்ரெண்டு 59,652, 60,172 தொடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் டெலிவரி ட்ரேடர்ஸை. ஆனால் நடக்கிறது என்னன்னு உங்களுக்கே தெரியும், இறங்கி கொண்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த எதிர்பார்ப்பு பொய்யாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த டவுன்வர்ட் டார்கெட் ரிவைஸ் கீழே டவுன்கிரேட் ஆகும் போகுது. இப்போ என்ன நிலைகள் என்று சொல்லிவிடுகிறேன். இப்போ நேற்றைய க்ளோசிங் படி 58,148 ட்ரெண்ட் சைடர். இப்போ என்னென்னா, இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு, டவுன் டார்கெட் 58,095, 58,065. இந்த நிலைகள் டிமாண்ட் ஜோன் என்று கருதப்படுகிறது. இதை தொட்டவுடன் மேலே ஏற வாய்ப்பு. சரி, இதற்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு 58,612, 58,695. இது சப்ளை ஜோன் என்று கருதப்படுகிறது. இதை தொட்டவுடன் கீழே இறக்க வாய்ப்பு. சரி, இப்போ இதை உடைத்தால் என்ன ஆகுது? டெலிவரி ட்ரேடர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இதை உடைக்க வாய்ப்பில்லை என்று கருதுகிறார்கள். உடைத்தால் சரிவு 57,574 வரை வர வாய்ப்புண்டு. அதே சமயம் இது மாதிரி நிலைகள் 57,574க்கும் 57,056க்கும் இடையில் கிடைத்தால் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் வாங்குவார்கள். அதே சமயம் 57,056 உடைக்கக்கூடாது. சரி, இந்த நிலைகளை கடக்குமா அப்படின்னு கேட்டால் டெலிவரி ட்ரேடர்ஸ் கடக்காது என்று சொல்கிறார்கள். இதை கடந்தால் ஏற்றம் 59,132 வரை இருக்கும். அதே சமயம் இது மாதிரி நிலைகள் கிடைத்தால்
59,132க்கும் 59,652க்கும் இடையில் கிடைத்தால் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் விற்பனை செய்வார்கள் என்று கருதப்படுகிறது. அதே சமயம் 59,652 கடக்கக்கூடாது. இதுதான் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் கண்டான நிலைகள். இதற்கு தகுந்தாற்போல் ஒரு வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.